இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சாவு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டியம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறுதி சடங்குக்கு அந்த வீட்டுல நிறைய பேர் வந்து கூஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியம்மாவோட பேர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் பேரு ஜேசன். அவன் அந்த வீட்டுல இறங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பேசிட்டு இருப்பான். அப்பா அவனோட கசின் ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பாட்டியம்மாவோட சவப்பெட்டி மேல பாட்டியம்மா செத்து போயிட்டியான்னு சொல்லிட்டு பீர் எல்லாம் எடுத்து ஊத்திட்டு இருப்பான். அதை பார்த்த ஜேசன் என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணாதரான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டு அவன் அதையெல்லாம் காதுலே வாங்கிக்காம அவன் வச்சிருந்த கஞ்சா பொட்டலத்தை ஒரு பைப்ல போட்டு உறிஞ்சிட்டு அந்த பாட்டியம்மாவோட போட்டோ மேலே ஊதுறான். அதுக்கப்புறமா ஜேசனை பார்த்து பங்க என்ன கட்டிப்பிடிப்பங்கன்னு ஆசையா அவன் கிட்ட வர. அதை பார்த்த ஜேசன் அடே உன்னால என்னால கட்டிப்பிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அவனோட கசினும் இங்க பாரு நீ என்னை கட்டிப்பிடிச்சாதான் நான் இங்கிருந்து போயிடுவேன்னு சொல்லுவான். அதை கேட்டோன்னே ஜேசன் நான் அவனை ஒரே தடவை தான் கட்டிப்பிடிப்பான், அதுக்கப்புறமா இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அவனை கிட்ட போய் கட்டி பிடிக்கிறான். அப்போ அந்த கசின் அவன் அந்த பைப்ல அந்த கஞ்சாவை இழுத்துட்டு புஃப்னு ஜேசனோட காதலே ஊதுறான். அதுல கடுப்பான ஜேசன் அவனை தள்ளி விட்டு போடா போத கைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தூரமா போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு சர்ச்சில் அந்த இறந்து போன பாட்டியம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பாட்டியம்மாவோட ஹஸ்பண்ட் வராரு. இவர் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோவே. இவரு பேரு டிக். இவரு அந்த இடத்துக்கு வந்து அந்த பாட்டியம்மாவோட சவப்பட்டியை கிஸ் பண்ணிட்டு சோகமா அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. அப்ப சோகமா அந்த ஜேசன் தன்னோட தாத்தா முகத்தை பார்த்து இன்னும் சோகமாயிடுறான். இவன் சின்ன வயசுல எப்ப பார்த்தாலும் தன்னோட தாத்தா கூடயே சுத்திட்டு இருப்பான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த தாத்தாவும் வேலை விஷயமா வெளியூர் போனதுனால இவனும் தாத்தா புள்ளியா இருந்தவன் திடீர்னு அப்பா புள்ளியா மாதிரி அப்பா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபாதரியாரு அந்த பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து வாசிட்டு இருப்பாரு. அப்போ ஜேசனோட ஃபியான்சி அதை எதையுமே காது கொடுத்து கேட்காம ஜேசனை பார்த்து நம்ம கல்யாணத்துக்காக ஒரு டை வாங்கியிருக்கேன், அது உனக்கு எப்படி இருக்கும்னு பாருன்னு சொல்ல. அதை கேட்டு அவனும் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு, எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சலிப்பா சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த ஃபியான்சியை மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவன் எதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் இந்த டை நல்லா தான் இருக்குன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தான் அவளோட மூஞ்சி கொஞ்சம் பிரைட் ஆகும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சுத்தமா லவ்வே இருக்காது. ரெண்டு பேரும் பணக்காரங்கன்றதுனால ஜேசனோட அப்பா இந்த பொண்ணை இவனோட தலையில கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. ஜேசனும் தந்தை சொல்லே மந்திரம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசனோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஜேசனோட சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்து கூடி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜேசனோட கசின் ஒரு ஆளை புடிச்சு வச்சு அவன் நாய்க்கு மாமா வேலை பாக்குற எல்லா விஷயத்தையும் சொல்லி கதை எழுந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த கசின் பேசிட்டு இருந்தவன் அந்த கசின் கிட்ட பேச வரும்போது இவன் நீ என்னத்தையாச்சும் புலம்பிட்டு கடன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை காது கொடுத்து கேட்காம அங்கிருந்து நக்கலா கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்து ஜேசனோட தாத்தாவை காமிக்கிறாங்க. அவரு தன்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜேசனை தன்னை புளோரிடால டிராப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஜேசனோட அப்பா இங்க பாருங்க நைனா, இவனுக்கு இப்பதான் கல்யாணம் நிச்சயமா இருக்கு, கொஞ்ச நாள்ல கல்யாணம். அது மட்டும் இல்லாம அம்மா செத்து போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க புளோரிடாவுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ஜேசனோட தாத்தாவை இங்க பாருப்பா, இது எல்லாத்தையுமே உங்க அம்மாக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க அம்மா தான் சாகத்துக்கு முன்னாடி புளோரிடாவுக்கு போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு 10 வருஷமா கேன்சர் இருந்ததுனால அவளால போகவே முடியல. அதான் அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் அங்க போலான்னு இருக்கேன். அதனாலதான் என்ன டிராப் பண்ண சொல்லி கேட்கிறேன். ஏன்னா என்னோட லைசன்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ நான் போனா போலீஸ்ல மாட்டிப்பேன், கொஞ்சம் ஜேசனை அனுப்பிச்சு வைப்பான்னு சென்டிமெண்டா பேச. அதை கேட்டு ஜேசனும் அவங்க அப்பாவை பார்த்து இங்க பாருங்க நான் வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாத்தா கூட போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவான்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்து ஜேசனோட அப்பாவும் வேண்டாம் இருப்பா ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் தன்னோட ஃபியான்சியோட வீட்டுல வந்து பேசிக்கிட்டு அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபியான்சி ஜேசனை பாத்தீங்க பாரு, அவங்க தாத்தாவை டிராப் பண்றதுலாம் இப்ப முக்கியமான வேலையா, நமக்கே 1008 வேலை கிடக்கு, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அதை மனசுல வச்சுட்டு சீக்கிரமா வர வழிய பாருன்னு ஜேசனோட கழுத்தை அறுத்துட்டு இருப்பா. அதை கேட்ட ஜேசனும் இங்க பாரு செல்லம், நான் உன்னை விட்டு எங்க போறேன், சீக்கிரமா எங்க தாத்தாவை டிராப் பண்ணிட்டு உன்னை பார்க்க ஓடோடி வந்துடுறேன்னு அவகிட்ட பிட்ட போட்டு அங்க வந்து கிளம்ப பாப்பான். அப்போ அந்த ஃபியான்சி ஜேசனை பார்த்து நீ உங்க தாத்தாவை தானே டிராப் பண்ண போற, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பந்தாவான கார்ல போற, இந்த கார் எனக்கு கொஞ்சம் கல்யாண வேலைக்காக தேவைப்படுது, நீ பேசாம என்னோட கார் எடுத்துட்டு போன அவளோட கார் கீயை கொடுக்குறா. பார்த்தா அந்த கார் பஞ்சு முட்டாய் கலர் சிங்கிச்சான்ற மாதிரி இருக்கும். ஜேசனா வேற வழியே இல்லாம அந்த காரை எடுத்துட்டு தன்னோட தாத்தா வீட்டுக்கு போறான். அங்க போனா அந்த தாத்தா வீட்டுக்குள்ள ஏதோ மொரட்டத்தனமா சத்தம் வந்துகிட்டு இருக்கும். இவனும் என்னடான்னு முழிச்சுக்கிட்டு அந்த தாத்தாவோட வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா அந்த தாத்தா சில சில்மிஷமான வீடியோக்கள் எல்லாம் பார்த்து சில சித்து வேலைகளை பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்த ஜேசன் ஐயோன்னு வாயை பொழந்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாத்தா தன்னோட பேண்டை மாத்திக்கிட்டு அந்த பேராண்டி கிட்ட வந்து என்ன பேராண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவனும் என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, அவங்க அந்தரங்க வேலையில நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட தாத்தாவும் அதெல்லாம் ஃப்ரீயா விடு பேராண்டின்னு சொல்லிட்டு வேலை பண்ண கையோட ஒரு கம்பியில தொங்கி புல்லப்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவன் கூட கார்ல கிளம்பி புளோரிடா போயிட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சரக்கு ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேசன் தன்னோட வேலை விஷயமா போனே நோண்டிட்டு இருப்பான். அதை பார்த்து கடுப்பான தாத்தாவும் ஏன்டா பேராண்டி சின்ன வயசுல என் கூட சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகி உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு குழம்பிட்டு இருப்ப, இப்ப என்னடா ஃபைல் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாரு. அதை கேட்ட ஜேசனும் இங்க பாருங்க தாத்தா, நான் உங்க கூட சுத்திட்டு இருந்த வரைக்கும் ஏதோ ஆர்வ கலர்ல இருந்தேன், ஆனா எப்ப நான் அப்பா பேச்ச கேட்க ஆரம்பிச்சோன்னா அதுல இருந்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பா தான் நான் லாயர் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் லாயருக்கு படிக்க ஆரம்பிச்சேன்னு மொக்க போட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட தாத்தாவும் சரி நீ தின்னுட்டு நான் பில்ல பே பண்ணிட்டு
வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. இதுக்கு அடுத்து அந்த ஹோட்டல்ல சாடியான்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல்ல ஜேசனை பாக்குறா. அவனை பார்த்தவனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இங்க பாருங்க எனக்கு அவனை நல்லா தெரியும், அவன் என் கூட சின்ன வயசுல போட்டோகிராஃபி கிளாஸ்ல ஒன்னா படிச்சுட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஜேசன் ஹாய் சொல்றா. அவனும் போனை நோண்டிக்கிட்டே வேலை விஷயமா பிஸியா இருப்பான். அவன் சாடியாவை ஏதோ வெயிட்டர்ஸ் நினைச்சுக்கிட்டு சரி ஹாய்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில்லறை எடுத்து இந்தாங்க டிப்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்றான். அதை கேட்ட சாடியாவும் இவன் நமக்கு டிப்ஸ் கொடுத்து அசிங்கப்படுத்துறான், சரி விடு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இங்க பாருங்கப்பா காசு வந்துச்சு, நம்ம பேசாம இங்க இருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வேகமா வெளியே ஓடி போய் தன்னோட கார்ல ஏறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு வெயிட்ரஸ் ஜேசன் கிட்ட வந்து ஐயா டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்க, அதை கேட்ட ஜேசனும் நான் இப்போ தானே ஒரு வெயிட்ரஸ்க்கு டிப்ஸ் கொடுத்து அமிச்சேன்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த வெயிட்ரஸும் ரொம்ப வருஷமா என்ன தவிர இந்த ஹோட்டல்ல வேற எந்த வெயிட்டர்ஸும் இல்லைன்னு சொல்லுவா. அதை கேட்ட ஜேசனும் அப்ப என்கிட்ட காசை பிடிங்கிட்டு போனது யாருன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியே பாக்குறான். பார்த்தா சாடியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. இவனும் ஐயோ நம்ம திருடிக்கிட்ட ஏமாந்துட்டோமோன்னு சொல்லிட்டு அந்த காரை நோக்கி வேகமா ஓடி போறான். அங்க போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக என் காசை பிடிங்கிட்டு போனான்னு கேட்க, அவளும் திரும்பி பார்த்து அதுக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருப்பா. அப்பதான் இவனுக்கு அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது. உடனே நீ சாடியா தானே என் கூட போட்டோகிராஃபி கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தியேன்னு கேட்க, அதை கேட்ட அவளும் ஆமா நான் சாடியா தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ அங்க வந்து ஜேசனோட தாத்தா ஜேசனோட டிக்கிலே டப்புன்னு அடிக்க, அதுல ஜேசனும் ஐயோ அம்மான்னு கதறான். அதுக்கப்புறமா அந்த தாத்தா அந்த பொண்ணுங்க கிட்ட நான் இவனோட வாதியார்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ சாடியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு வாதியார் கூட குடும்பம் நடத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் போல. அவளும் நம்ம தாத்தா கிட்ட வளைஞ்சு பேசுறா. அதுக்கப்புறமா சாடியாவும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட நாங்க பீச்சுக்கு போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்து ஜேசனும் தாத்தாவும் கேர்ள் ஃபிளேர்லன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க போனா ரெண்டு ஆன்ட்டிங்க கேர்ள் ஸ்டிக்க வச்சு விளையாட தெரியாம விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த தாத்தாவும் இவங்க ரெண்டு பேர்ட்ட போய் கல்ல போடலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆன்ட்டிங்க கிட்ட போய் அவங்க கையை பிடிச்சி எப்படி கேர்ள் ஃபிளேர்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர் கூட பயங்கரமா கல்ல போட்டு பேசிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இருந்த ஜேசனுக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கும். அவன் யோ தாத்தா என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து கேட்க, அதை கேட்டு கடுப்பான அந்த தாத்தாவும் தன் கையில இருந்து ஒரு கேர்ள் ஸ்டிக்கை தூரமா வீசிரி அடிச்சுட்டு முதல்ல போய் அதை எடுத்துட்டு வாடான்னு சொல்ல, அதை கேட்ட ஜேசனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஸ்டிக்கை எடுக்க போறான். இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு ஆன்டிஸும் அவன் போனதுக்கு அப்புறமா அந்த தாத்தாவை பார்த்து என்ன உங்களை தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கான், அவங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம தாத்தாவும் இல்ல அவன் என் பேரெல்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி சரி கிடையாது, நான் தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா ஜேசனும் அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு அந்த லேடிஸ் கிட்ட வரான். அவங்க கிட்ட வந்து தாய்க்குள்ளமே எங்களை மன்னிச்சிருங்க, எங்க தாத்தாவோட ஒய்ஃப் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுல இருந்தே அவருக்கு கொஞ்சம் மூளை சரியில்லைன்னு சொல்லி அந்த ரெண்டு லேடிஸ் கிட்டையும் பேசிட்டு இருப்பான். அதை கேட்டு இந்த ரெண்டு லேடிஸும் முதல்ல இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தலைச்சரிக்க ஓடி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து அந்த தாத்தாவும் அந்த லேடிஸ் போனதுக்கு அப்புறமா ஜேசன் கிட்ட வந்து என்னடா சொல்லி தொலைச்ச, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்கன்னு கேட்க, அதை கேட்ட ஜேசனும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க ஒய்ஃப் இறந்து போன விஷயத்தை தான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். அதை கேட்டு கடுப்பான தாத்தாவும் அடே 40 வருஷமா நான் தண்ணி பையன் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நானே ரொம்ப வருஷம் கழிச்சு மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தா 10 வருஷமா என் பொண்டாட்டி கேன்சர்ல அவதிப்பட்டு செத்து போயிட்டேன், நானும் ரொம்ப நாள் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம போயிட்டேன், அதனால இனிமேலாச்சு நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நடுவுல நீ வந்து மூக்க நுழைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்டு ஜேசன் யோ தாத்தா என்னையா சொல்ற, நீ மிலிட்டரியில இருந்தியா, சொல்லவே இல்லைன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த சாடியோட ஃப்ரெண்டு நம்ம தாத்தாவுக்கு நான் பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பேசாம கிளம்பி வாங்கன்னு மெசேஜ் பண்ணிருப்பா. அதை கேட்ட தாத்தாவும் தொல்லி கூச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் கார் எடுத்துட்டு அந்த தாத்தாவை பீச்சுக்கு கூட்டு போயிட்டு இருப்பான். அப்போ செம்ம டிராபிக் ஜாமா இருக்கும். அந்த நேரம்னு பார்த்து ஜேசனோட ஃபியான்சி அவனை கால் பண்ண, ஜேசனும் அந்த காலை ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபியான்சி நீ எங்கடா இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஜேசனும் இவகிட்ட நம்ம பீச்சுக்கு போற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கூட போன்ல பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபியான்சி ஜேசன் கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த தாத்தா பச்சை பச்சையா கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல கடுப்பான அந்த ஃபியான்சியும் ஜேசனை பார்த்து அடே நீ எங்கடா இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட அவனும் அதெல்லாம் ஒன்னும் இல்லையா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்கேன்னு போய் சொல்லுவான். அப்போன்னு பார்த்து அந்த பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆளு ஜேசனை பார்த்து அடே ஏன்டா போய் சொல்ற, நீ பீச்சுக்கு தானே வந்திருக்கேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டவனே ஜேசனோட ஃபியான்சியும் அடே என்கிட்டே போய் சொல்றியாடா, நீ பேசாம உங்க தாத்தா விட்டு கிளம்பி நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணுன்னு கோவமா பேசிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவா. இதுக்கடுத்து ஜேசனும் அந்த தாத்தாவை கூப்பிட்டு ஒரு கடைக்குள்ள போறான். அங்க போனா ஒரு ஆளுமே இருக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு ஜேசன் அவங்க தாத்தாவை பார்த்து நீங்க எதுக்காக மிலிட்டரிக்கு போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, இதை பத்தி எங்க அப்பன் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அந்த தாத்தா நான் மிலிட்டரியில இந்த விஷயம் உங்க அப்பனுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிருப்பான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு குதிரை மாஸ்க் போட்டு ஒருத்தன் கண்ணோட வந்து நிக்கிறான். அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கண்ணை நீட்டி பயன்படுத்த, அதை பார்த்து பயந்து போன இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்குள்ளே அலறி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் தன்னோட மாஸ்கை கலட்டுறான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயந்துட்டீங்களா செல்லுங்களா, நான் இந்த இடத்தோட ஓனர் தான் சொல்லுவான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த கன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செவத்தை பார்த்து சொல்றான். அதை பார்த்து பயந்து போன ஜேசனும் அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ண உன்னை போலீஸ் தான் பிடிப்பாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு அவனும் இங்க பாருப்பா இது புளோரிடா, இங்க எதுவுமே தப்பு கிடையாதுன்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த
இடத்துல அரிய வகையான கஞ்சா மித்தெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கிட்ட இவங்க 2 பேரும் ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அவன் சரி உங்களுக்கு போத வஸ்துலாம் வேணானா விட்டுருங்க, இந்த கடையில ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சிருக்கேன், அந்த பாக்ஸுக்குள்ள உங்களால முடிஞ்ச காசை போட்டு போயிருங்க, ஏன்னா என்ன நம்பி ஒரு 6 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த தாத்தாவும் யாரோட குழந்தைங்கள உன்னை நம்பி இருக்காங்கன்னு கேட்க அதை கேட்டோடனே அவனும் அந்த 6 குழந்தைங்களும் என்னோட 6 பொண்டாட்டிங்களுக்கு பிறந்ததுதான் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த தாத்தாவும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்து அந்த டொனேஷன் பாக்ஸ்குள்ள போறாரு. அதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் பீச்சுக்குள்ள பயங்கரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தாத்தா அங்க சன்பாத் எடுத்துட்டு இருந்த நிறைய பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பீச்ல சாடியாவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சன்பாத் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த ஜேசன் அந்த தாத்தாவும் அவங்க 2 பேர்ட்டையும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜேசன் அந்த சாடியா கூட அவ எடுத்த போட்டோஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த தாத்தா அந்த சாடியாவோட ஃப்ரெண்டு லெனோர் கிட்ட பயங்கரமா கடலை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ அந்த லெனோர் அந்த தாத்தாவை பார்த்து எனக்கு சன்கிரீமை தடவி விட முடியுமான்னு கேட்க அதை கேட்ட நம்ம தாத்தாவும் சரிடி செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு அந்த சன்கிரீம் எடுத்து பிசுக்கிறாரு. அதுல அந்த சன்கிரீம் அந்த பொண்ணு மேல பட்டுடுது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சகஜமா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2 தடிமாடுங்க வராங்க. அவனுங்க 2 பேரும் ஜேசன் கிட்டே அவங்க தாத்தா கிட்டே வம்பு எடுத்துட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் அலைக்க தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஜேசன் அவங்க தாத்தாவை பாத்தீங்க பாருங்க தாத்தா, அந்த பொண்ணுங்களுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல, இதெல்லாம் உங்களுக்கு தேவையானு கேட்க அதை கேட்ட அந்த தாத்தா வெயிட்ரா பொண்ணுங்கன்னா அவங்க பின்னாடி சுத்துறதுக்கு 1000 பசங்க இருக்கதான் செய்வாங்க, அதெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜேசனை கூட்டு போறாரு. இதுக்கு அடுத்து அந்த தடிமாடுங்க 2 பேரும் அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போகும்போது ஜேசனோட தாத்தாவை பார்த்து நாங்க ஒரு பார்ட்டிக்கு போறோம் பேசாம அங்க வந்து சேர்ந்துங்கன்னு திமிரா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு ஜேசனை அந்த பார்ட்டியை கூட்டு போறாரு. அங்க போனா யாரு அதிகமா பீர் குடிக்கிறாங்கன்ற காம்படிஷன் வச்சிருப்பாங்க. ஜேசனும் அவங்க தாத்தாவும் அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு பீரை குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேசனோட தாத்தா ஒரு பீர்ல ஏதோ ஒரு மாத்திரையை கலக்குறாரு. அந்த மாத்திரை கலக்குன பீரை அந்த காம்படிஷனுக்கு நடுவில் எடுத்துட்டு கொண்டு போய் வைக்கிறாரு. அப்படி அந்த காம்படிஷன்ல பீர் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாத்திரை கலந்த பீரை ஜேசன் தெரியாதனமா எடுத்து குடிச்சிடறான். அதை பார்த்த அந்த தாத்தாவும் கண்டு காணாம அதை அப்படியே விட்டுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த தாத்தா அங்க எந்த பொண்ணுங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது சாடியா அந்த தாத்தா கிட்ட வந்து அந்த ஜேசன் என்ன காரியம் பண்றான்னு வந்து பாருங்கன்னு அந்த தாத்தாவை கூட்டு போக இந்த தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு ஜேசனை பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஜேசன் செம்ம போதையில ட்ரெஸ்ஸே போடாம அந்த மர்மமான இடத்த மறைக்க மட்டும் ஒரு தேனி பொம்மையை வச்சிருப்பான். அவன் அந்த இடத்துல பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த கடையில கஞ்சா வித்துட்டு இருந்தவன் அந்த இடத்துக்கு வந்து ஜேசனை வச்சு விளம்பரம் பண்றான். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட கஞ்சா வாங்கிட்டீங்கன்னா என்னோட 6 குழந்தைங்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்டு வேதனைப்பட்ட ஜேசனும் போதையில என்ன பண்றோன்னே தெரியாம அந்த ஆளுகிட்ட கஞ்சா வாங்கி பயங்கரமா இழுத்துக்கிட்டு இருப்பான். அப்போதான் அந்த தாத்தாவுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அது என்னன்னா நம்ம கலந்த வயகரா மாத்திரையால தான் நம்ம பேராண்டி இப்படி துள்ளி கூச்சிட்டு இருக்கான்றது. அதுக்கப்புறமா இந்த தாத்தாவும் சரி இவன் என்னதான் பண்றான்றதை பாத்துக்கிட்டே ரசிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவன் பண்ற சிலிமிஷம் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருவாரு. இதுக்கு அடுத்து அந்த ஜேசனும் ஓவர ஆட்டம் போட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த தாத்தா இவனை இப்படியே விட்டு வச்சா குடும்ப மானத்தை கப்பல் ஏத்திடுவான்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிறுத்தலான்னு போக அப்போ ஜேசன் அங்க இருந்து எஸ்ஐ ஒரு பைக் எடுத்துட்டு நேரா பீச்சை நோக்கி ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து மறுநாள் காலையில விடியுது. அப்போ ஜேசன் பீச்ல பயங்கரமா குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸே போடாம அந்த தேனி பொம்மையை மட்டும் கட்டிட்டு படுத்து கிடப்பான். அப்போ அந்த தேனி பொம்மையில அந்த போனை ட்ரிங்க்னு அடிக்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு முழிச்ச ஜேசனும் அந்த காலை எடுத்து பேசினான். அப்போ அந்த கால்ல ஜேசனோட ஃபியான்சி அடே எங்கடா இருக்கா இன்னும் வீடு வந்து சேரலையான்னு கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ ஜேசன் இவகிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க திடீர்னு அந்த ஃபியான்சி நீ போன்ல பேசி கிழிச்சதெல்லாம் போதும் பேசாம நீ வீடியோ கால்ல வந்து தொலைன்னு வீடியோ கால் பண்றவா. ஜேசனும் என்ன பண்றதுனே தெரியாம அந்த பீச்ல இருந்த ஒரு ட்ரம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு தன்னோட மூஞ்சிக்கு அந்த கேமராவை க்ளோஸ் அப் வச்சு தன்னோட ஃபியான்சி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபியான்சி என்ன உன் தலையெல்லாம் ஒரே மண்ணா இருக்குன்னு கேட்க அதுக்கு ஜேசனும் நேத்து என் தாத்தா குப்பையை போட்டு வர சொன்னாரு, அந்த குப்பை என் தலையில கொட்டிடுச்சுன்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த வீடியோ கால்ல அந்த ஃபியான்சியோட சேர்த்து ஜேசனோட அப்பா அம்மா அவனோட கசின் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாதரியார்னு எல்லாரும் வீடியோ கால்ல வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து பதறி போன ஜேசனும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபாதரியாரு ஜேசனோட நெத்தியில இருந்த நாசி சிம்பிளை பார்த்து அடே என்னடா உன் நெத்தியில இந்த சிம்பிள்லாம் வரைஞ்சு வச்சுட்டு இருக்கான்னு கேட்க அதை கேட்ட உடனே ஜேசனும் அவங்களை சமாளிக்கிறதுக்காக இது ஒன்னும் இல்ல இது வீடியோ ஃபேசிங் ஆப் தான் சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்க நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருப்பான். இவங்க எல்லார்கிட்டையும் வீடியோ கால்ல ஜேசன் சமாளிச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த பீச்ல இருந்த ஒரு சின்ன பையன் ஜேசனை பார்த்து அவங்க கிட்ட வந்து அவன் இடுப்புல கட்டி இந்த தேனி பொம்மையை புடிச்சு இழுத்து இது எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து ஜேசன் அடே இதெல்லாம் இழுக்காதரா இது எனக்கு ரொம்ப முக்கியம்டான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க அதை கேட்ட அந்த சின்ன பையன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தேனி பொம்மையை படக்குன்னு புடிச்சு இழுத்து விட்டுருவான். இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பையனோட அப்பாவுக்கு ஜேசன் பண்றது வேற மாதிரி தெரியும். அவன் கடுப்புல ஜேசன் கிட்ட வந்து அடே என் பையனை என்னடா பண்றேன்னு சொல்லி அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு தன்னோட பையனை கூப்பிட்டாங்க கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. அவங்க ஜேசனோட தலையில நாசி சிம்பிள் இருக்கிறத பார்த்து அவனை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள ஜேசனோட சேர்த்து அந்த கஞ்சா வித்திட்டு இருந்தவனும் அரெஸ்ட் ஆயிருப்பான். அவன் அந்த போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம எத்தனை வருஷமா தோஸ்தா இருக்கும் என்ன போய் இப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஆசையா பேசிட்டு இருப்பான். அத்தோட அவங்கள பேசி கரெக்ட் பண்ணி அந்த ஜெயில விட்டு வெளியே வந்துருவான். அப்படியே அவங்க கிட்ட இருந்து கைப்பத்தின கஞ்சாவையும் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட ஜேசனும் என்ன வெளியே விட்டுருங்க, நான் ஒரு வக்கீல், நான் போலீஸ்காரங்களை ரொம்ப அதிகமா மதிக்கிறேன், அதனால என்னோட லாயர் கிட்ட பேசுறதுக்கு அலோ பண்ணுங்க, என்னோட போனை கொடுங்கன்னு
கேட்க அதை கேட்ட அந்த போலீஸ்காரங்க இவனை பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவனை ஜட்டியோட உட்கார வச்சு பயங்கரமா ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஜேசனை பெயில் எடுத்துட்டதா சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த போலீஸ்காரங்களும் அந்த ஜேசனை அங்கிருந்து வெளியே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது ஜேசன் எனக்கு போட ட்ரெஸ்ல ஏதாச்சும் ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்க இவங்களும் பாக்கிறதுக்கே காமெடியா இருக்க ஒரு பிகினி ட்ரெஸ் கொடுத்து ஜேசன் அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஜேசன் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா அந்த தாத்தா அன்போட அந்த ஜேசன் வரவேற்கிறாரு. அதை பார்த்து கடுப்பான ஜேசனும் யோ தாத்தா எல்லாம் உன்னாலதாயா நீதாயா நான் குடிக்கிற சரக்குல எதையோ கலந்து கொடுத்து என்ன இப்படி ஆக்கிட்டேன்னு அந்த தாத்தாவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த தாத்தாவும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல பேராண்டி எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு அவனை சமாளிச்சு பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஜேசன் இதெல்லாம் எனக்கு தேவைதாங்க கொஞ்ச நாள் கல்யாணத்தை வச்சுட்டு உன் கூட ஊர் சுத்த வந்த பாரு எல்லாம் என்ன சொல்லணும்னு கடுப்புல பேசிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த தாத்தாவும் சரி விடு இவன் கல்யாண வேலையை பார்க்கறதுக்காக ஊருக்கே கிளம்பி போ, ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனோம் அவனை பார்க்க மட்டும் என்ன அவனோட வீட்டுல டிராப் பண்ணிட்டுன்னு கேட்க. அதை கேட்ட ஜேசனும் சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை அவர் சொன்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போனோம் அந்த வீட்டு வாசல்ல ஜேசன் அந்த தாத்தாவோட பேக்கை இந்த உன் பேக்கை நீயே தூக்கிட்டு வான்னு அந்த பேக்கை கீழே தூக்கி போட. அதை பார்த்து அந்த தாத்தாவும் என்ன பேராண்டி உன்னோட பாட்டியோட அஸ்தி இந்த பேக்ல தான் இருக்கு இதை இப்படி தூக்கி போடுறேன்னு சொல்ல. அதை கேட்ட அந்த ஜேசனும் என்ன அஸ்தியா பாட்டியை புதைக்க தானே செஞ்சாங்க அப்புறம் எப்படி அஸ்தி இருக்கும் என் காதலே பூ சுத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு அந்த பேக்கை உதச்சு தள்ளிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு ஆர்மில இருந்து அடிபட்டு ரிட்டையர்ட் ஆகி படுத்த படுக்கையா உட்காந்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள்ல அவரும் சாகர கண்டிஷன்ல தான் இருப்பாரு. அவரு அந்த தாத்தா வந்தானே அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க. அப்போ ஜேசனை பார்த்து அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு யாரு இவன் பார்க்கவே பால் டப்பா மாதிரி இருக்கான்னு கலாச்சிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த தாத்தாவும் இது என்னோட பேராண்டி தான் இவன் தான் முன்ன பாக்கிறதுக்காக என்ன கூட்டு வந்தான்னு சொல்ல. அதை கேட்ட அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து போகும்போது ஜேசனை மர்மமான இடத்துல டிங்குன்னு தட்டிட்டு போயிடுவாரு. ஜேசனும் என்ன ஆளுங்க அவனுங்க வயசாயும் குசுமு பண்றானுங்களேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஜேசன் தன்னோட தாத்தா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க மிலிட்டரியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீங்க இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிறத பாட்டி உயிரோட இருந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல. அதை கேட்ட அந்த தாத்தாவும் இங்க பாடுறா பேராண்டி உன்னோட பாட்டி உயிரோட இருந்த வரைக்கும் நான் கூட சந்தோஷமாவே இல்ல, அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது உன் பாட்டி இப்போ உயிரோட இல்ல, உன் பாட்டி இப்போ உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் நான் காலம் போன காலத்துல எனக்கு பிடிச்ச பொண்ணுங்க கூட என் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. அதை கேட்ட ஜேசனும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். அதுக்கு அந்த தாத்தா நான் அந்த லெனோர் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன், அதனால என்ன அந்த லெனோர் கிட்ட கூட்டு போன்னு சொல்ல. அதை கேட்ட ஜேசனும் வேற வழியே இல்லாம நம்ம தாத்தா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெனோரை பார்க்கறதுக்காக கூட்டு போறான். அங்க போனா சாடியா லெனோர் எல்லாருமே ஒரு இடத்துல பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த லெனோர் அந்த தாத்தாவை பார்த்து இங்க பாருங்க தாத்தா நீங்க மட்டும் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த தாத்தாவும் துள்ளி குச்சிக்கிட்டு நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேசனை கூப்பிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போறாரு. அங்க போனா சாடியாவே லெனரையும் தூக்கிட்டு போனா அந்த மலை மாடுங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தாத்தாவும் ஜேசனும் சேர்ந்து ஒரு கையில புஷ்அப் எடுத்து பயங்கரமா சீன் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் டஃப் கொடுக்கறதுக்காக அந்த மலை மாடுங்க பயங்கர கவர்ச்சியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த தாத்தா இவனுங்களை நம்ம ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜேசனை தன்னோட ஒத்த கையில தலைகீழ தூக்கிட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த லெனோரும் சாடியாவும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு அடுத்து ஜேசன் அவங்க தாத்தாவும் பண்றது அங்க இருக்க எல்லாரும் போட்டோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கூச்சப்பட்ட ஜேசனும் நான் ஒரு பெரிய லாயர் என்ன இப்படி போட்டோ எடுத்து ஊருக்கே தெரியற மாதிரி போஸ்ட் பண்ணாங்கன்னா என் மான கப்பல் ஏறிடுன்னு சொல்லிட்டு தன்னோட தாத்தா கிட்ட கோச்சிட்டு அந்த ஸ்டேஜை விட்டு வேகமா கீழே இறங்கி வருவான். அந்த தாத்தாவும் கீழே அவன் கூட இறங்கி வந்து உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை தயவு செஞ்சு அந்த லெனோர் எனக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அந்த ஸ்டேஜ்ல அந்த ஆளுங்க அந்த தாத்தாவும் ஜேசனும் கீழே இறங்கி போனதுனால அந்த பல்கி பஸ் ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுல கடுப்பான அந்த தாத்தாவும் இவனுங்களை ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கப்பை வாங்கி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஒரு கண்ணை எடுத்து அதுல பீர் பாட்டில சொருகி அந்த கப்பு வாங்கினவன் மூக்கிலே அடிச்சு அவன் மூக்க உடச்சிருவாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் அவங்க தாத்தாவும் தன்னோட ஹோட்டல் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த லெனோர் கால் பண்ணி நாங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம் அந்த பார்ட்டிக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்ல. அதை கேட்ட அந்த தாத்தாவும் ஜேசனை ரெடியாக சொல்றாரு. அதை கேட்ட ஜேசனும் ரெடி ஆக்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ள போய் ட்ரெஸ் மாத்துறான். பார்த்தா அவன் ஏதோ பால்வாடிக்கு போற புள்ள மாதிரியே பேண்ட் ஷர்ட் பெல்ட்னு போட்டு காமெடியா வந்து நிக்கிறான். அதை பார்த்து கடுப்பான தாத்தாவும் ஏன்டா நீ என்ன கராத்தே கிளாஸ்க்கா போற வெள்ளை கலர்ல பெல்ட் மாட்டிக்கிட்டு வந்து சீன் போடுறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் உருவி வேற ட்ரெஸ் மாட்டி விடுறாரு. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சீனா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த லெனோர் சொன்ன பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் ஜாலியா அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த சாடியாவோட ஒரு கே ஃப்ரெண்ட் இருப்பான். அவனை அங்க இருந்து நிறைய ஆளுங்க புடிச்சு அடிச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பான அந்த தாத்தாவும் அவனுங்களை தடுத்து நிறுத்தி சண்டை போட. அதை பார்த்து கடுப்பான அந்த ஆளுங்க உனக்கு தைரியம் வந்து எங்க கூட சண்டை போட்டு ஜெயிடான்னு சொல்ல. அதை கேட்ட அந்த தாத்தா சரி நம்ம சண்டை போடலாம், ஆனா நம்ம இந்த இடத்துல சண்டை போட வேணாம், இந்த இடத்த விட்டு வெளியே போய் சண்டை போடலான்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்புறாரு. அப்போ ஜேசன் யோ தாத்தா என்னையா பண்றான் அவனுங்க கும்பலா இருக்கானுங்க நம்ம கிட்ட ஒரு கும்பலுமே இல்ல நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்ல. அதை கேட்டு தாத்தாவும் பயந்து சாகாதரா என் கூட வாடான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போறாரு. அங்க போனா அந்த கேங் ஆளுங்க முதல்ல யார் என் கூட சண்டை போட வரான்னு சொல்லி கேட்க. அதுக்கு அந்த தாத்தா முதல்ல என் பேராண்டி உங்க கூட சண்டை போடுவான்னு சொல்லிட்டு ஜேசனை முன்னாடி தள்ளி விட்டுறாரு. ஜேசன் அவங்க கூட சண்டை போறான்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். பார்த்தா அந்த ஜேசன் அந்த ஆளுங்க கிட்ட மூக்குல குத்து வாங்கிட்டு படுத்துறான்.
அடுத்து எவன்டா என் கூட மோத போகுதுன்னு அந்த கேங் ஆளு கேட்க அதுக்கு அந்த தாத்தாவும் பின்னாடி திரும்பி பாடுறான், அவன் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டேன், நீ என் கூட வந்து மோதுன்னு அவனோட ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஜேசனோட மூக்குல குத்துனவனையும் பயங்கரமா அடிச்சு இனிமே நீ கே பசங்க எல்லாம் கலாய்ப்பியான்னு சொல்லி அவனை திட்டி அங்க வந்து ஓட விட்டுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் அவங்க தாத்தாவும் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஜேசன் அவங்க தாத்தாவை பார்த்து, யோ தாத்தா நீ தான் நல்லா சண்டை போடுறல, அதுக்கப்புறம் ஏன் என்ன முன்னாடி அமிச்சான்னு கேட்க அதை கேட்ட அந்த தாத்தாவும் விடு போறாண்டி இதெல்லாம் ஒரு வீரனுக்கு சகஜம்னு சொல்லி அவங்க கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த சாடியா அவங்க 2 பேர்கிட்டயே வந்து குட் நைட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. இவங்க 2 பேரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குனா ஜேசனுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த தாத்தா பிறந்த மீனியா படுத்து பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பான ஜேசனும், யோ தாத்தா இந்த வயசுல ஏன் இப்படி சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கடுப்புல திரும்பி படுத்து தூங்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் அந்த சாடியா கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருப்பான். அப்போ அந்த சாடியா ஜேசன் கிட்ட நான் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி நிறைய விதமான மக்களை போட்டோ எடுக்கிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவ ஜேசனை பார்த்து நீ தான் நல்லா போட்டோ எடுப்பல, என்ன ஒரு போட்டோ எடுன்னு சொல்லிட்டு கேமரா அவன் கையில தூக்கி கொடுக்க ஜேசனும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாடியாவை பயங்கர அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்த சாடியாவும் இங்க பாரு என்ன இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணலான்னு போகும்போது இவங்க 2 பேருக்கும் கீழே இருந்து ஒரு மணி அடிக்குது. என்னடான்னு பார்த்தா சாடியாவுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அவளும் அந்த காலை எடுத்து பேசி யாருன்னு கேட்க அந்த போன்ல உனக்கு ஒரு வேலை இருக்கு சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்ல அதை கேட்ட சாடியாவும் ஜேசன் அங்க வந்து கூட்டு கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் கிட்டயும் சாடியா கிட்டயும் அந்த கே ஃப்ரெண்ட் வந்து அந்த தாத்தா எனக்காக அடிச்ச ஆளுங்க நிறைய ஆளுங்களை கூட்டு வந்து அந்த தாத்தாவை அடிக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு பதறி போன ஜேசனும் சாடியாவும் தொடப்ப கட்ட பக்கெட் எல்லாம் எடுத்துட்டு அந்த தாத்தா இருந்த ரூம் நோக்கி ஓடி போறாங்க. அங்க போயிட்டு அந்த தாத்தாவோட ரூம் திறந்து பார்த்தா அந்த தாத்தா கூட சண்டை போட்ட ஆளுங்க எல்லாரும் அந்த தாத்தா கூட சேர்ந்து பயங்கரமா கஞ்சா அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஜேசனும் அந்த தாத்தா கிட்ட போய் யோ என்ன நடக்குதுங்க, இவங்க எல்லாம் எதுக்கு உன் கூட உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்கன்னு கேட்க அதை கேட்டு அந்த தாத்தாவும் இங்க பாடுறா பேராண்டி இந்த போத வஸ்துவெல்லாம் கொடுத்தா எப்பேற்பட்ட எதிரியும் ஃப்ரெண்ட் ஆயிடுவான்னு சொல்லி பயங்கர ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்து அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா பயங்கர குஷியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து ஜேசனையும் சாடியாவையும் பாட கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஒரு ரொமான்டிக் சாங் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவால மூக்கொடைஞ்ச அந்த 2 தடிமாடுங்க வரானுங்க. அவனுங்க 2 பேரும் திருட்டுத்தனமா அந்த தாத்தா பின்னாடி வந்து அந்த தாத்தா வச்சிருந்த லைசன்ஸ் எடுத்துட்டு அவரோட பாக்கெட்ல ஒரு கஞ்சா பொட்டலத்தை போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசன் அவங்க தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஜேசன் அவங்க தாத்தா கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது, நான் எங்க அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லி இருந்திருக்க கூடாது, இப்போ அந்த சாடியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா அவங்க தாத்தா கிட்ட நான் இதை அந்த சாடியா கிட்ட உடனே சொல்லியே ஆகணும்னு சொல்லி வேகமா சாடியா இருக்க ரூமை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த தாத்தா பின்னாடியே வந்துட்டு காரியத்துக்கு எடுத்துறாதுரா, நான் அந்த லெனோரை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு கதறிக்கிட்டே பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு. ஜேசனும் அது எதையுமே காதல வாங்கிக்காம சாடியா இருக்க ரூமுக்கு ஓடி போறான். அப்படி அந்த ரூமை திறந்த அந்த 2 மலமாடுங்களும் கோவத்தோட நின்னுட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஜேசனோட மூக்குலே ஒண்ணு பொக்குன்னு வச்சு அவனை படுக்க போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவும் வராரு. அப்போ அந்த 2 ஆளுங்களும் இவன் நீங்க நினைக்கிற மாதிரி வாதியாரெல்லாம் கிடையாது, இவன் ஒரு மிலிட்டரி மேன், அது மட்டும் இல்லாம இவன் அந்த ஜேசனோட தாத்தா தான், இந்த ஜேசனும் லேசப்பட்ட ஆள் கிடையாது, இவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான சாடியாவும் கண்ணுல தண்ணியோட ஜேசன் கிட்ட வந்து உனக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணமான்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு ஜேசனும் ஆமா நான் அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன்னு சொல்லுவான். அப்போ சாடியா அவன் பேசுற எதையுமே காது கொடுத்து கேட்காம இங்க இருந்து போயிடுறான்னு சொல்லி வேதனையோட நின்னுட்டு இருப்பா. அப்போ அந்த தாத்தா ஜேசனை கூப்பிட்டு இங்க இருந்து நம்ம போயிடலான்னு சொல்லி அவனை அங்க இருந்து கூட்டு போலான்னு ட்ரை பண்ணுவாரு. அப்போ அந்த லெனோர் அந்த தாத்தாவை பார்த்து இங்க பாருங்க நீங்க போய் சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கண்டிப்பா டேட்டிங் போயே ஆவோன்னு ஒத்த கால நின்னுட்டு இருப்பா. அதை கேட்டு அந்த தாத்தாவும் சரி செல்லாம் நம்ம ஒரு நாள் கண்டிப்பா ஒண்ணு சேருவான்னு சொல்லிட்டு ஜேசன் அங்க இருந்து கூட்டு போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஜேசனை அரெஸ்ட் பண்ண அந்த 2 போலீஸ்காரங்க வராங்க. அவங்க அந்த ரூமுக்கு வந்து இங்க யாரோ கஞ்சா வச்சிருக்கதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 2 தடிமாட்டு பசங்களும் அந்த கஞ்சா ஜேசன் கிட்டயும் அவங்க தாத்தா கிட்டயும் தான் இருக்குன்னு போட்டு கொடுக்க அதை கேட்டு அந்த போலீஸ்காரங்களும் ஜேசனோட பாக்கெட்டை செக் பண்ணும்போது அந்த பொட்டலம் அந்த பாக்கெட்ல தான் இருக்கும். அதை பார்த்து கடுப்பான அந்த போலீஸ்காரங்களும் ஜேசனையும் அவங்க தாத்தாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஜேசன் அந்த 2 ஆளுங்க அந்த தாத்தா கிட்ட இருந்து எடுத்துட்டு போன அந்த தாத்தாவோட லைசன்ஸை பாக்குறாங்க. அதை பார்த்து கடுப்பான ஜேசனும் என்னையே ஏமாத்திட்டியடா தாத்தான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கூட போயிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஜேசனை அவங்க தாத்தா மறுபடியும் பரவாயில்ல எடுக்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரங்க ஜேசன் போறதுக்காக ஒரு காமெடியான பிகினி ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஜேசனும் அந்த தலைவிதியன்னு சொல்லிட்டு போட்டுட்டு மறுபடியும் அந்த ஜெயில விட்டு வெளியே வரான். அப்படி வெளியே வந்து அவங்க தாத்தாவை பார்த்து யோ தாத்தா உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கு என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டல, உன் லைசன்ஸ் தான் இன்னும் கேன்சல் ஆகலையா, அப்புறம் எதுக்காக லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன கூட்டு வந்தேன்னு கேட்க அதை கேட்ட அந்த தாத்தாவும் இங்க பாடுறா பேராண்டி உன்னோட அப்பனை நான் நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் ஆர்மிக்கு போயிட்டதுனால உங்க அப்பாவை என்னால சரியா வளர்க்க முடியல, ஆனா அவன் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம பணம்னு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான், உன்னையும் அந்த மாதிரியே வளர்த்து வச்சிட்டான், உன்னையாச்சும் நான் அவனை மாதிரி வளர்க்காம வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ண கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் உன்னை இங்க கூட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த ஜேசனும் கூட்டு வந்து அதான் என்ன நல்லா வச்சு செஞ்சிட்டல, உன்னால ஒரு நல்ல அப்பனாவும் இருக்க முடியல, இப்போ
இப்ப உன்னால ஒரு நல்ல தாத்தனாவும் இருக்க முடியல, அது மட்டும் இல்லாம உன்னாலதான் நான் லவ் பண்ண பொண்ணேன், என்னால அவளோட மூஞ்ச பார்த்து கூட பேச முடியல, தயவு செஞ்சு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்து ஜேசனும் தான் கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியான்சி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்து தாத்தாவும் தனியா ஒரு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. இன்னொரு பக்கம் சாடியாவும் சோகமா தன்னோட வேலையை பார்க்க கிளம்பி போயிடுவா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஜேசனுக்கும் அவனோட ஃபியான்சிக்கும் கல்யாண நாள அனௌன்ஸ் பண்ற டேட்டும் வருது. அப்போ அங்க வந்த எல்லா கெஸ்டும் முன்னாடியும் ஜேசனும் அந்த ஃபியான்சியும் அவங்க எடுத்துக்கிட்ட நல்ல போட்டோஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல போட்டு பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு திருட்டுத்தனமா வந்த தாத்தா ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு அங்க என்ன சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்ணி அந்த ஸ்கிரீன்ல இந்த தாத்தா புளோரிடால வச்சு ஜேசன் பிறந்த மேனியா ஆடிட்டு இருந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சதை போட்டு விட்டுருவாரு. அந்த ஃபியான்சியும் அந்த ஸ்கிரீன்ல என்ன ஓடுதுன்னே தெரியாம திரும்பி நின்னு பயங்கரமா பாட்டு பாடி முடிச்சிருவா. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாரும் அந்த போட்டோஸை பார்க்க முடியாம கண்ணு கூசி போய் எல்லாரும் கண்ணை மூடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபியான்சி அந்த போட்டோஸை பார்த்து என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு ஜேசனை பார்த்து கேட்க, அப்போ ஜேசன் அந்த ஃபியான்சி கிட்ட மைக்ல நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், என் தாத்தா சொன்ன மாதிரி தான் வாழ போறேன்னு மொக்க போட ஆரம்பிப்பான். அதை பார்த்து கடுப்பான அந்த தாத்தாவும் ஹேக் பண்ணி அந்த மைக்கோட சவுண்டையும் ஆஃப் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா அந்த தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. இன்னொரு பக்கம் ஜேசன் அந்த ஃபியான்சி கிட்ட என்ன சொல்ல வந்தான்றதே சுத்தமா கேட்காது. ஏன்னா ஜேசனும் ரொம்ப தூரத்துல இருந்து பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த ஜேசனோட கசினை எப்பாடே நீ கையில வச்சிருந்த மைக்கோட சவுண்ட் எப்பயோ ஆஃப் ஆயிடுச்சு, நீ என்ன சொல்றியோ கொஞ்சம் சத்தமா சொல்லுன்னு கேட்க, அதை கேட்டு ஜேசன் அந்த கசினை பார்த்து நீ அந்த பொண்ணு கிட்ட போய் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்லுவான். அதை கேட்டு அந்த கசினோ அந்த ஃபியான்சி தூரமா இருந்ததுனால ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான், அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான்னு அவகிட்ட போய் சொல்லுன்னு அனுப்பிச்சு வைப்பான். அந்த வெயிட்டரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அவன் சொன்னதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த ஃபியான்சியும் தூரமா அந்த ஜேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல விடு, நானும் கசின் கூட அப்படி இப்படி இருந்தேன்னு வெளிப்படையா சொல்லுவா. ஆனா அது ஜேசனோட காதுல சுத்தமா விழாது. அப்போ அந்த ஜேசன் தன்னோட கசின் கிட்ட அவ என்ன சொல்றான்னு கேட்க, அதை கேட்டு அந்த கசினும் நான் எப்படி அதை என் வாயால உன்கிட்ட சொல்லுவேன்னு புலம்பிக்கிட்டே அவன்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்கு, அவ நீ சொன்ன எதையுமே பெருசா எடுத்துக்கலான்னு சொல்லுவான். அதை கேட்ட ஜேசனும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போவான். அப்போ ஜேசனோட தாத்தா வெளியே நின்னுட்டு இருப்பாரு. அவரு ஜேசனை பார்த்து இங்க பாடுறா பேராண்டி, நம்ம லைஃப்ல ஒரு தடவை தான் வாழ்றோம், அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கணும், நீ பேசாம அந்த சாடியா கிட்ட போய் உன் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லு, அவ இப்ப இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா, நம்ம சீக்கிரமா போய் அவளை பிடிச்சி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜேசன் அந்த தாத்தா கூட சேர்ந்து ஒரு வேன்ல ஏறி கிளம்பிட்டு இருப்பான். அவங்க கூட அந்த கஞ்சா வித்தாலும் உட்காந்துட்டு இருப்பான். அவன் சீக்கிரமா வண்டி எடுங்கன்னு சொல்ல அந்த வண்டியை தாத்தாவும் பயங்கர ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜேசனோட அப்பா அந்த காருக்கு முன்னாடி வந்து நின்னு இங்க பாருங்கடா, இப்ப மட்டும் நீங்க என்ன மீறி போனீங்கன்னா நீ எனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு புள்ளையும் இல்லன்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த தாத்தாவும் இங்க பாடுறாம அவனை உன்னதான் என்னால நல்லபடியா வளர்க்க முடியல, ஆனா என்னோட பேரனை உன்ன மாதிரி ஆக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்து கிளம்பலாம் நிப்பாரு. ஆனா ஜேசனோட அப்பா அந்த ட்ரக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அவங்கள வண்டி எடுக்க விடாம கடுப்பேத்திட்டு இருப்பாரு. அதுல கடுப்பான ஜேசனோட தாத்தாவும் வண்டியை வேற பக்கமா திருப்பிட்டு கிளம்பலான்னு நிக்கும் போது ஜேசனோட அப்பா அந்த காருல தொத்திக்கிட்டு உன்னை நான் போக விட மாட்டேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்க. அதுல கடுப்பான அந்த கஞ்சா வித்திட்டு இருந்தவனும் ஜேசனோட அப்பாவை ஒரு ஷாக் மிஷினால ஷாக் கொடுத்து கீழே படுக்க வச்சிருவான். அதுல ஜேசனோட அப்பாவும் தீஞ்சு போன கோழி மாதிரி சுருண்டு படுத்துருவாரு. அதுக்கப்புறமா ஜேசன் அந்த கஞ்சா வித்திட்டு இருந்தவன கூப்பிட்டு எங்க அப்பாவே வண்டியில ஏத்திட்டு போலான்னு சொல்ல, அதை கேட்டு அவனும் ஜேசனோட அப்பாவை அந்த காருக்குள்ள தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வேகமா அந்த வண்டியில போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜேசனை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க இவங்க வேகமா போயிட்டு இருந்ததை பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஜேசனும் அந்த பொட்டலம் வைத்திட்டு இருந்தவன அந்த போலீஸ்காரங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துன்னு சொல்ல, அதை கேட்ட இவனும் அந்த காருக்குள்ள இருந்த நிறைய பொருள் எல்லாம் அந்த போலீஸ்காரங்க வண்டி மேல தூக்கி போடுறான். இன்னொரு பக்கம் அரை மயக்கத்துல இருந்த ஜேசனோட அப்பா மூஞ்சில அசிங்கமா என்னத்தையோ வரைஞ்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஜேசனோட பாவி நீ தான் அந்த நாசி சிம்பிள எனக்கு வரைஞ்சு விட்டியான்னு கேட்க, அதை கேட்ட அவனும் அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் பண்ணேன்னு பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஜேசனோட தாத்தா பயங்கர வேகமா அந்த வண்டியை ஓட்டிட்டு சாடியா போயிட்டு இருந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி போறாரு. அப்படி போய் அந்த பஸ்ஸோட டிரைவரை பஸ்ஸை நிறுத்த சொன்ன அவன் அந்த பொட்டலம் வைத்திட்டு இருந்தவனை பார்த்து பயங்கர கடுப்பாயிராரு. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸை வேகமா ஓட்டிட்டு போறான். அதை பார்த்துட்டு இருந்த ஜேசனை இவங்கிட்ட என்ன வம்பு பண்ணி வச்சேன்னு கேட்க, அதை கேட்ட உடனே அந்த பொட்டலம் வைத்திட்டு இருந்தவனும் இவன் என் ஃப்ரெண்டு தான், இவனுக்கும் எனக்கும் நிறைய குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த தாத்தாவும் அந்த காரை ஓட்டிட்டு போய் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதை பார்த்து பதறி போன அந்த பஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவரும் சடனா பிரேக் போட்டு அந்த பஸ்ஸை நிறுத்துறான். அதுக்கப்புறமா அந்த சாடியாவும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து ஜேசன் கிட்ட உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றான்னு கேட்க, அதை கேட்ட ஜேசன் நான் என்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டேன், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்பான். அதை கேட்ட சாடியாவும் இல்ல இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்பி போயே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஜேசன் அவங்க தாத்தாவை லுக்கு விடுறான். அப்போ அந்த தாத்தா கண்ணை காமிக்க உடனே ஜேசன் நீ போறனா போ, நானும் உன் கூட வரேன், உன் கூட தான் என்னோட வாழ்க்கை இனிமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட சாடியாவுக்கு ஜேசனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். உடனே அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்றா. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இதுக்கு அடுத்து பின்னாடியே வந்த போலீஸ்காரங்க ஜேசனையும் அவங்க தாத்தாவையும் பிடிச்சி வச்சுட்டு எதுக்காக வண்டியை எவ்வளவு ஸ்பீடா ஓட்டி வந்தீங்கன்னு மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேசனோட அப்பா அந்த போலீஸ்காரங்களை பார்த்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னோட குடும்பம் எவ்வளவு பாரம்பரியமான குடும்பம் தெரியுமான்னு அந்த போலீஸ்காரங்க கிட்ட சீன் போட, அதை கேட்ட அந்த போலீஸ்காரங்களும் முதல்ல மூஞ்சில அசிங்கமா ஏதோ வரைஞ்சிருக்குல்ல அதை முதல்ல தொடச்சிட்டு வாயான்னு
கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கஞ்சா வித்திட்டு இருந்தவன் அந்த போலீஸ்காரங்களை பார்த்து இவங்க என் ஃப்ரெண்டு தான், இவங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒருத்தான ஆளுங்க இல்லைன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களை அங்கிருந்து சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சிடறான். அந்த போலீஸ்காரங்களும் இவன் சொல்ற பேச்சை கேட்டு ஜேசனையும் அவங்க தாத்தாவையும் ஒன்னும் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து ஜேசனோட தாத்தா ஜேசன் கிட்ட வந்து இங்க பாருப்பா, நீ இது நாள் வரைக்கும் உங்க அப்பா பேச்சை கேட்டு உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்த, இனிமேலாச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகி ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வா. உனக்காக என்னோட 3 மாசம் பென்ஷனை கரியாக்கி ஒரு கேமரா வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு சந்தோஷமா அந்த சேடையை கூட போகணும்னு சொல்லி அந்த கேமராவையும் கொடுத்து அவரோட ஒரு கத்தியும் கொடுத்து அங்க இருந்து அனுப்பிச்சு வைப்பாரு. இதுக்கு அடுத்து ஜேசனோட அப்பா தாத்தா 2 பேரும் ராசி ஆயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசனோட தாத்தா தன்னோட வீட்டுக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா அந்த லெனோர் அந்த தாத்தாவோட வீட்டுல உட்காந்துட்டு இருப்பா. அவ அந்த தாத்தாவை பார்த்து உங்களை என்னால மறக்கவே முடியல, வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் குறையவே இல்லை, அதனால நான் உங்க கூட தான் குடும்பம் நடத்துவேன்னு சொல்லி நின்னுட்டு இருப்பா. அதை கேட்டு அந்த தாத்தாவும் சரி நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு உள்ள போயிட்டு தன்னோட ஒய்ஃப் போட்டோவை பார்த்துட்டு அந்த லெனோர் கூட குடும்பம் நடத்த ரெடி ஆயிட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்து ஒரு சென்சார் சீன் நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த தாத்தாவுக்கும் லெனோருக்கும் ஒரு குழந்தையா பிறந்திருது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஜேசனும் சாடியாவும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்க தாத்தாவையும் லெனோரையும் பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கத பார்த்தா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேசனோட தாத்தா நீ என் மகனுக்கு பால் எடுத்துட்டு வா, அந்த பால் அந்த தள்ளு வண்டியில இருக்குன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஜேசனும் சரின்னு சொல்லிட்டு குனிஞ்சு அந்த பால் டப்பாவை எடுக்க போறான். அப்போ அந்த தாத்தாவும் அந்த கஞ்சா வித்திட்டு இருந்தவனும் அந்த இடத்துல இருந்து ஜேசன் குனியும் போது பாம் போடுற மாதிரியே சவுண்ட் விட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜேசனோட தாத்தா அவரோட குழந்தையோட கையை வச்சு ஜேசனோட டிக்கிலேயே பயங்கரமா இடிச்சு ஜேசனை வெறுப்பேத்துறாரு. அப்ப ஜேசன் மனசுக்குள்ளே இந்த கிழமை இன்னும் திருந்தலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.